டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். தினம் ஒரு தகவலில் இன்றைக்கி நான் சொல்ல வந்த டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சாம் ப்ராஜெக்டில் நடக்கக்கூடிய ஒரு மேஜிக். ஏன் அப்படின்னா, சாம் ப்ராஜெக்ட் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நம்ம ஒரு ஐடி போடுறோம், நமக்கு கீழே நேரடியாக நம்ம ஃபேமிலி ஐடி, அதான் நம்ம பேர்லேயே 5 டைரக்ட் நம்ம போடுறோம் அப்படின்னா, அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்குக்கு ஒரே வேலைக்கு 2 வருமானங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? இப்போ இது என்னுடைய சாம் ஐடி. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா, விதை திவ்யா அப்படிங்கிறது என்னுடைய மிஸ்ஸஸ்ஸு. இப்போ அந்த பேரில் பார்த்தீங்க அப்படின்னா, சாம் ஐடி நான் எடுத்திருக்கேன். இந்த விதை சிவ்யாங்கிறது என்னோடய பொண்ணு. ஓகேங்களா? இப்போ அடுத்து இந்த 5 ஐடியுமே பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய ஐடி தான். ஆனால் இந்த ஐடியில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளே வரும்போது நமக்கு அந்த ஐடிக்கு கீழே டைரெக்டாக நம்ம போடுறோம் அப்படின்னா, ஒரு என்ட்ரி வரும்போது 2 வருமானம் நமக்கு வரும். இது நமக்கு தெரியும். ஆனால் இது ரீஎன்ட்ரி ஆகும்போது எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ நேற்று டேட்டு 4ஆம் தேதி. இப்போ 4ஆம் தேதி சிவ்யாங்கிற ஐடி பார்த்தீங்க அப்படின்னா ரீஎன்ட்ரி ஆகியிருக்கு. சிவ்யா டைரக்ட் கொடுக்கல, ரீஎன்ட்ரி ஆகியிருக்கு. இப்போ இந்த ரீஎன்ட்ரி ஆனது மூலயமா இதனுடைய ஸ்பான்சர் இன்கம் யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திவ்யாங்கிற ஐடிக்கு போகும். இப்போ திவ்யாவுடைய லாகு தான் இது. அப்போ இதில் $10 இன்வைட் டொனேஷன் திவ்யாங்கிற ஐடிக்கு போயாச்சு. ஓகேங்களா? அதே அது 2ஆவது லெவலில் ஃபில் ஆகியிருக்கு. இப்போ அதனுடைய செகண்ட் லெவல் பார்த்திங்க அப்படின்னா $12.5. அப்போ நம்ம இதிலேருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம டைரெக்டாக கொடுக்கக்கூடிய நபர் இப்போ இன்வைட் டொனேஷன் நமக்கு வந்துடுது. அது மேட்ரிக் டொனேஷன் எந்த லெவலில் ஃபில் ஆகுதோ அதுக்கு கிடச்சிரும். சாம் ப்ராஜெக்ட் எடுத்த நபர்களுக்கு கீழே கொடுக்கக்கூடிய என்ட்ரியில் மேலே உள்ள ஐடிக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் போகும், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஐடிக்கு 2ஆவது லெவலில் போகும், இன்வைட் டொனேஷன் போகும். இது ஒரு வேலைக்கு உண்டான 2 வருமானம். இப்போ இது புதுசாக வரக்கூடிய நபர்கிட்ட மட்டுமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு கீழே ரீஎன்ட்ரி ஆகும் போதும் சாம் ப்ராஜெக்ட் மூலியமாக எடுத்தவங்களுக்கு ஒரே ரீஎன்ட்ரியில் 2 வருமானம். பாருங்கள், சிவ்யாவுக்கு கீழே ரீஎன்ட்ரி ஆகியிருக்கு. அது மூலிமா சிவ்யா ரீஎன்ட்ரி ஆகி வராங்க. சிவ்யாவோட ரீஎன்ட்ரி மூலயமா திவ்யாங்கிற ஐடிக்கு பார்த்திங்க அப்படின்னா 10 + $12.5 இன்கமாக வந்திருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சாம் ப்ராஜெக்டோட ஹைலைட். ஏன்னா ஒரு முறை மட்டும் கிடையாது, ரீஎன்ட்ரி மூலியமாகவும் இந்த ஒரு வருமானம் சாம் ப்ராஜெக்டில் ஒரு வேலைக்கு 2 வருமானங்கிறது இன்றைக்கி ஒரு ப்ரூஃபாக நமக்கு கிடச்சிருக்கு. அதில் கூடுதல் ஒரு தகவல் என்னென்னா, இந்த வருமானம் எந்த டைமில் வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ இது நான் காலையில் எடுத்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு. இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் டைம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3:34. இப்போ இந்த டைம் தெரியுது இல்லைங்களா? 3:34 வருமானம் வந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3:34 ஒரு 12 நிமிஷத்துக்கு முன்னாடி. அப்போ என்னென்னா 10 நிமிஷம் 3:24 ஒரு 3:30 மணிக்கு இந்த ஒரு வருமானம் வந்திருக்கு. எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா $22. இப்போ வாரன் பஃபெட் சொல்லக்கூடிய ஒரு கூற்று தான், நீ உறங்கும் போது உனக்கு உண்டான வருமானத்தை வருமானம் ஒரு வழியை கண்டுபிடிக்கவில்லை என்றால் நீ சாகும் வரை உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் சொன்ன விஷயந்தான். 3:30 மணிக்கு நம்ம தூங்கிக்கிட்டு இருக்க நேரம், ஆனால் சிஸ்டம் நமக்கு உண்டான வருமானத்தை இன்றைக்கி உருவாக்கி நம்ம வேலைட்டுக்கு அனுப்பியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வைஃபை ஸ்பேஸில் நம்ம இன்றைக்கி உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு டீமும் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உடனடி வருமானம் மட்டும் இல்லாமல் அதனுடைய ரீஎன்ட்ரி மூலயமா வரக்கூடிய வருமானம் இந்த மாதிரி நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும் போதும் நிரந்தரமாக வரும் அப்படிங்கிறதுல இது ஒரு ப்ரூஃபாக இருக்குது. வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.